ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்குடி சமையல் இன்றைக்கி சைவ முட்டை பொரியல் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ பால் இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதை நல்லா நம்ம எப்போதும் போல் காய வைப்போம். காஃபி டீ போடுற மாதிரி காய வைப்போம். இப்போ நீங்கள் மில்க்கு எவ்வளோதுக்கு எவ்வளோ நீங்கள் கூட கொடுக்குறீங்களோ அவ்வளோதுக்கு அவ்வளோ உங்களுக்கு இந்த உபரிகள் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் நிறைய செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு, இவ்வளோதான். இப்போ நம்ம முட்டை பொரியல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி எல்லாம் அரைஞ்சி வச்சுக்கோங்க. பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு இந்த சாறை ஊற்றுங்க. பாலில் எலுமிச்சம்பழத்தை ஊற்றுனா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். அது ஒரு மாதிரி திரிஞ்சு கட்டி கட்டியாக வந்துடும். அதை இப்போ நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டுவோம். இப்போ எனக்கு 150 பால் எடுத்திருக்கேன். அதுக்கு இவ்வளவு தான் எனக்கு கிடச்சிருக்குது. நீங்கள் ஒரு 4 பேர், இப்போ இது நான் ஒரு பேருக்கு பண்ணுறேன். நீங்கள் ஒரு 4 பேருக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தாளிக்கிற சட்டியை எடுத்து வச்சு கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு தாளிச்சுக்குவோம். இதை நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே உண்மையான முட்டை பொரியல் போலயே உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். அதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. முழுசாக வேண்டாம், அரிஞ்சும் வேண்டாம், நல்லா தட்டி அதில் தூவி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா நமக்கு வதங்கிடுச்சு. நல்லா வெங்காயம் டேஸ்ட்டு கிடைக்கிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த உபரியை நீங்கள் அதில் போடுங்க. லேசாக அது ஒரு மாதிரி அதனுடைய தண்ணித்தன்மை லேசாக தான் இருக்கும். தண்ணி அதிகமாக இருக்காது. தண்ணித்தன்மை நீங்கிற அளவுக்கு அதை வதக்குங்க. அது கூட கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு இதுக்கு செட் ஆகாது. தூள் உப்பு சேர்த்து கொத்தமல்லியை தூவி நல்லா கிளறி விடுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான சைவ முட்டை பொரியல் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.